ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் பெரியவாள் கலவையில் பல தினங்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது ஓர் ஏகாதசி நாளன்று அவர்கள் கலவையிலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மடு இருக்குமிடம் சென்று மடுவில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்பவர்கள் சிலரைத் தவிர வேறு எவரும் இல்லை. அப்போது அவ்விடத்திற்கு ஒரு மனிதர் தன் மனைவியுடன் பையனை கையில் பிடித்து கொண்டு வந்து சேர்ந்தார். அனுஷ்டானம் முடித்த பின் அவர்கள் வந்தனம் செய்து எழுந்தனர். சுவாமிகள் அவர்களை உட்கார சொன்னார்கள். அவர்கள் உட்காரவில்லை. வந்த மனிதரும் அவர் மனைவியும், எங்கள் மகன் இவன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் நடந்து கொள்கின்றான், பெரியவாள் கருணை புரிய வேண்டும் என்று மிகுந்த வருத்தத்துடன் சொன்னார்கள். பெரியவர்கள் புன்சிரிப்புடன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து பின் பேச ஆரம்பித்தார். இந்த உலகமே பைத்தியக்காரத்தனமான உலகம்தான். பரமேஸ்வரனையே பித்தா பிரைசூடி என்று பாடி ஒரு நாயனார் ஈஸ்வரனுக்கே பைத்தியக்கார பட்டம் கட்டவில்லையா? மதுரையில் ஒரு சமயம் பரமேஸ்வரன் கூலி ஆளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்தார். பைத்தியக்காரனை போல ஆடிக்கொண்டு சேட்டைகள் செய்து கொண்டு வைகை வெள்ளத்தை தடுக்கும் நோக்கத்தில் பலருடன் தானும் மண் சுமந்து கொண்டு போனார். அவருடைய சேட்டைகளை கவனித்த அரசனின் அதிகாரிகள் அவரை அடித்தார்கள். அந்த அடி அரசன் உள்பட அனைவரின் முகத்திலும் பட்டது. பைத்தியக்கார சேட்டையுடன் கூடிய கூலியால் மறைந்துவிட்டார். இந்த கதையை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆதி சங்கர பகவத் பாதாள் தஷ்ட தேச யாத்திரை செய்து வரும்போது ஸ்ரீவலி என்ற ஊரில் ஒரு சமயம் தங்கியிருந்தார். அந்த ஊரில் நிறைய படித்த ஒருவருக்கு ஒரு பிள்ளை. அந்த பையன் தாய் தந்தை உள்பட யாரிடமும் பேசுவதே இல்லை. ஆச்சாரியால் ஊருக்கு வந்ததை அறிந்த பெற்றோர் அந்த பையனை ஆச்சாரியரிடம் அழைத்து வந்து தாமும் வணங்கி பையனை வணங்கும்படி செய்து மகன் உன்மத்தமாக இருப்பதை கூறினார்கள். பகவத் பாதால் அந்த பையனை பார்த்து, ஏனப்பா இப்படி ஜடமாக இருக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் ஜடமல்ல என்று ஆரம்பித்து வேதாந்த கருத்துக்களை கொண்ட பல சமஸ்கிருத செய்யுள்களை பாடினான். அவனை சங்கரர் தன்னுடன் விட்டு வரும்படி பெற்றோர்களிடம் சொல்ல அந்த பையன் ஆச்சாரியாளுடன் இருந்து அவரிடம் சந்நியாசம் பெற்று ஹஸ்தாமலகர் என்ற பெயரை பெற்று அவருடைய முக்கிய சிஷியர்களில் ஒருவரானார். ஜடபரதரும் புஸ்தி சுவாதீனம் இல்லாதவன் என்று நினைத்து ராஜாவின் பல்லக்கை சுமக்கச் சொன்னார்கள். பல்லக்கை தூக்கி கொண்டு ஆடி ஆடி வந்ததால் அவரின் ராஜாவின் சேவர்கள் அடித்தார்கள். பிற்காலத்தில் அரசனுக்கு ஜடபரதர் பெரிய ஞானி என்று தெரிந்தது. ராஜாவும் மற்றவர்களும் அவருக்கு நமஸ்காரம் செய்து மன்னிப்பு கேட்டார்கள். விஷ்ணு பக்தன் ஒருவன் மகாவிஷ்ணுவை காண ஆசை கொண்டு பைத்தியக்காரத்தனமாக கடல் நீரை மொண்டு கொட்டுவதில் ஈடுபட்ட கதை. காஞ்சியில் ஊமையாகவும் பைத்தியம் போல் இருந்த மூக்கன் காமாட்சி அம்பாளின் அனுக்கிரகத்தால் கவியாக மாறி அம்பாளின் மீது 500 ஸ்லோகம் பாடிய விவரமும் பிறகு சமீப காலத்தில் காஞ்சியில் பிறந்து திருவண்ணாமலை பகுதியில் பைத்தியம் போல் எது கொடுத்தாலும் சாப்பிடுவார், ஒன்றும் சாப்பிடாமலும் இருப்பார், எங்கு வேண்டுமானாலும் படுப்பார். இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருந்தவரான சேஷாத்ரி சுவாமிகள் பற்றிய கதையும் அவர்களுக்கு பெரியவாள் சொன்னார். அந்த தம்பதிகளை காட்டிலும் அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத பையன் மிகவும் கவனமாக கேட்டு கொண்டிருந்ததை பெரியவாள் கவனித்தார். என்னிடம் பல பைத்தியங்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் உங்களைப் போல் ஒரு தம்பதிகள் தங்கள் பிள்ளையுடன் வந்தார்கள். அந்த பையன் 6 மாதமாக பல் தேய்ப்பதில்லை, சாப்பிடுவதில்லை, துணிகளை மாற்றிக்கொள்வதில்லையாம். ஆனால் அவனுடைய வாய் நாற்றம் எடுப்பதில்லை, வேஷ்டியில் அழுக்கு ஏற்படுவதில்லை என்று கூறினர். பிறகு கண்ணீர் வடிய அவன் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கும்போது நாங்கள் சாப்பிடுவது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது என்றார்கள். அவனால் ஏதாவது சிரமம் இருக்கா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள்,
உபத்திரவம் எதுவும் இல்லை, அவன் யாரிடமும் பேசுவதும் இல்லை என்றும் எப்போதாவது ஸ்ரீராம சிவா என்று சொல்வான். அப்பையனின் பெற்றோர் சொன்னார்கள், இவனும் ஒரு மகான்தான். நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் சாதம், குழம்பு ஆகியவைகளை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது போல பையும் இருக்குமிடத்தில் வைத்து விடுங்கள். அவன் சாப்பிடாமல் சாயங்காலம் யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். கேட்டுக்கொண்டிருந்த தம்பதிகளையும் பையனையும் பார்த்து ஸ்ரீ பெரியவா கூறியதாவது, வன்முறையில் ஈடுபடும் புத்தி சுவாதீனம் இல்லாதவாளுக்குத்தான் வைத்தியம் தேவை. எவருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் பற்றி அனாவசியமாக கவலை வேண்டாம். சொல்லப்போனால் அவர்கள் ஞானிகள். அவர்கள் கெடுதி செய்ய மாட்டார்கள், பாப கர்மாக்களை செய்ய மாட்டார்கள். அவருக்கு துவேஷம் கிடையாது. அவர்களை பார்க்கும்போது நானும் பைத்தியமாக ஆகலாமா என்று நினைத்து பார்க்கின்றேன். நீ என்னப்பா சொல்கிறாய் என்று சிரித்தபடி பெரியவாள் தன் முன் அமர்ந்திருந்த அந்த பையனை நோக்கி கேட்டார். அந்த பையனும் சிரித்தான். அந்த பையனின் பெற்றோர்கள் பெரியவாளுடன் வெகு நேரம் பேசியதை கேட்டு அந்த பையனை பற்றிய வருத்தம் மனக்கவலை குறைந்தவர்களாக தெளிவுடன் மனசாந்தி அடைந்து விடைபெற்று சென்றனர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.